அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. சோ நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில இப்ப நம்ம நவராத்திரி ஸ்பெஷலா ஒவ்வொரு நாளும் சூப்பர்பா கொண்டாடிட்டு இருக்கோம். அண்ட் இன்னைக்கு நம்மளுடைய இந்த நவராத்திரி கொலுக்காக திருமதி சௌமியா அவர்கள் வந்திருக்காங்க. சோ இன்னைக்கு அவங்க இந்த ருசிக்கலாம் வாங்க நவராத்திரி ஸ்பெஷல்ல நமக்காக என்னெல்லாம் ரெசிபி சமைச்சு கொடுக்க போறாங்க, அண்ட் நவராத்திரி பத்தி அவங்க என்னெல்லாம் நமக்கு வந்து டிப்ஸ் கொடுக்க போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சோ இந்த நவராத்திரி ஸ்பெஷல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தல நவராத்திரினே சொல்லலாம். ஏன்னா வந்து நம்மளுடைய இந்த ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு வந்து நீங்க பண்ற ஒரு சூப்பர்வான ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சோ இதை எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க மேம்? ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. சூப்பர். சோ நீங்க வந்து சமைச்சிட்டே உங்க வீட்ல எப்படிலாம் கொலு வைப்பீங்க, என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கு அப்படின்றத ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு என்னெல்லாம் ரெசிபிஸ் மேம் சமைச்சு கொடுக்க போறீங்க? இன்னைக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ் செஞ்சு தரலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். ஒன்னு வந்து கோகோ பர்ஃபி, இன்னொன்னு வந்து கோகனட் டேட்ஸ் லட்டு. சூப்பர். சோ 2 ஸ்வீட்ஸ் நமக்காக காத்துட்டு இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் என்ன மேம், லட்டா பர்ஃபியா? பர்ஃபி பண்ணிடலாம். ஓகே. சோ செஞ்சுட்டே வந்து நான் கேட்ட மாதிரி நிறைய விஷயங்கள் கண்டிப்பா பேசுறோம். யா ஷூர். செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சக்கரை எடுத்து கொடுத்துடுங்க. இது வந்து 1/2 கப் சக்கரை மெஷர்மெண்ட்டுக்காக சொல்றேன், எடுத்துட்டு இருக்கேன். நான் எடுத்து வச்சுட்டு அது அப்படியே. நெக்ஸ்ட் வந்து மில்க் பவுடர் எடுத்து கொடுங்க. அண்ட் கோகோ பவுடர் எடுத்து கொடுத்துடலாம். இது எப்படின்னா 1/2 கப் கோகோ பவுடர்னா 1/2 கப் சர்க்கரை, ஈக்குவல் மெஷர்மெண்ட், நோ சேஞ்சஸ். சர்க்கரையை வந்து பேன்ல போட்டு ஜீரா பா பண்றோம். இதை வந்து கோகோ பவுடர் அண்ட் இதை வந்து தனியா நம்ம வெட்டா வச்சுக்கணும், நோ ட்ரையா வச்சுக்கலாம். அது ரெண்டும் ஈக்குவல் மெஷர்மெண்ட். ஸோ கோகோ பவுடர் சில பேருக்கு வாசனை நிறைய தேவைப்படும், சில பேருக்கு ரொம்ப கொஞ்சம் கம்மியா இருந்தா பிடிக்கும், அது டிபெண்ட்ஸ். பட் நான் இதுக்கு வந்து 1/2 கப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் போட போறேன். இப்ப இத நம்ம மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தனியா எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி வாட்டர் எடுத்து கொடுங்க. ரொம்ப தண்ணி விட வேண்டாம், ஜஸ்ட் அது மூழ்கிற லெவலுக்கு விட்டா போறோம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த இது வந்து இதாகணும். இதுதான் இது 3 இன்கிரீடியன்ஸ் வச்சு ஒரு ஸ்வீட். அவ்வளவுதான் இன்கிரீடியன்ஸ் போறோம். உங்களுக்கு பட்டர் வந்து அந்த பிளேவர் இதுக்காக தான். இப்ப ஆன் பண்றேன். இப்ப நான் என்ன செஞ்சிருக்கேன், சர்க்கரையும் தண்ணியும் எப்படி பண்ணி வச்சிருக்கேன் பாகு பாதத்துக்கு எடுத்துட்டு வரதுக்காக. இங்க வந்து நம்ம வந்து வெறும் மில்க் பவுடர் அண்ட் கோகோ பவுடர் 2 இன்கிரீடியன்ஸ். இந்த ஏன் இது இதுக்கு தனியா இது பண்றோம்னா, கோகோ பவுடர்ல எனக்கு பபிள்ஸ் வந்துடும், தண்ணி விட்டோம்னா பபிள்ஸ் வந்துடும். ஓகே. ஸோ அதனால நல்ல பபிள்ஸ் வராதபடி எங்கிட்ட இந்த இது இருக்கு. நீங்க கரண்டியாலையும் கூட பண்ணலாம், ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. இதுக்கு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் உங்களுக்கு வந்து அந்த பபிள்ஸ் எல்லாம் போய் கம்ப்ளீட்டா அந்த கோகோ வந்து மிக்ஸ் ஆயிருக்கணும். அப்படி மிக்ஸ் ஆகாம இருந்ததுன்னா நம்ம ஸ்வீட் பண்ணும்போது கடிக்கும் போது அதுல வந்து தனியா ஒரு கசப்பு தெரியும். அதுக்காக தான் இந்த இதை சொல்றேன். சோ இந்த பாகுக்கு ஏதாவது பதம் இருக்குங்களா? கண்டிப்பா இருக்கு. நான் வரும்போது உங்களுக்கு அந்த பதத்தை கண்டிப்பா காமிக்கிறேன். அப்பதான் வந்து உங்களுக்கு தெரியும். ரொம்ப டிஃபிகல்ட்டான பாகுபதம்லாம் கிடையாது. மனோகரம் சில இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் பாகுபதம். அந்த மாதிரி இல்ல. இது வந்து எல்லாருமே ஈஸியா டக்குன்னு பண்ணி எடுக்கிற ஒரு ஸ்வீட். ஓகே. இப்ப கொதிச்சுட்டு இருக்கு. சோ இந்த பாகு ரெடியாகிற டைம்ல சொல்லுங்க மேம், நீங்க எப்படி நவராத்திரி எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவீங்களா, கொலு வைப்பீங்களா? கொலு வைப்போம். ரொம்ப எனக்கு நவராத்திரி வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு அக்கேஷன். ஏன்னா இது வந்து ஒரு ரிலீஜியஸ் கெட் டுகெதர். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அவாத்துக்கு போவோம், அவ நம்ம அவாத்துக்கு வருவா. அண்ட் முன்னெல்லாம் வந்து லேடிஸ் மட்டும் தானே, இப்ப எல்லாரும் ஜென்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபேமிலி ஒரு ஃபங்க்ஷனா இதாயிடுது. ஸோ அதனால ரொம்ப ஜாலியா இருக்கும். அண்ட் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். பட் அது அந்த ஒன் டே நம்ம எல்லாம் செட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் எப்படி ஃப்ரீயா இருக்கும்ல? ஒன் டே செட் பண்ணிட்டோம்ல, ஒன் டே செட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு 15 டேஸ் முன்னாடில இருந்தே நாங்க பிளான் பண்ணிப்போம். என்ன பண்ணலாம், கான்செப்ட். நிறைய பேர் கான்செப்ட் வைப்பா. ஒரே ஒரு செகண்ட் இது இதாயிட்டு இருக்கு. ஜஸ்ட் நம்ம கொஞ்சம் வாட்டர் எடுத்து கொடுங்க. உங்களுக்கு பதம் காமிக்கணும்ல.
போறோம். இது கொதிச்சுன்னு இருக்கு. அந்த பதம் வரும்போது இதுல வந்து ஒரு டிராப் விடுவேன். அது விடும்போது அது வந்து மூவ்மெண்ட் எதுவும் பண்ணாம அப்படியே நின்னுதுன்னா அதுதான் கரெக்டான பதம். அப்படி சில பேருக்கு வந்து சூடு பயப்படுவா, அதனாலதான் இதுக்கு சொன்னேன். இல்லைன்னா எங்களை மாதிரி எல்லாம் இப்படி தொட்டுட்டு அந்த ஒரு பிசுக்கு இருக்கான்னு பாத்துருவோம். இது வந்து நாங்க செய்வோம். பட் சில பேர் எப்படி தொடுறதுங்கும் போது இதை விட்டுட்டு அது மூவ்மெண்ட் இருக்க கூடாது, அப்படியே நின்னுடணும். அப்படின்னா அதுதான் கரெக்டான பதம். ஒரு 15 days முன்னாடியிலேருந்தே எங்களுக்கு அந்த கொலு பொம்மையெல்லாம் எடுத்து இது பண்ணி கான்செப்ட் யோசிப்போம். நான்லாம் வந்து என்ன செய்வேன், இருக்கிற பொம்மையை வச்சுட்டு என்ன கான்செப்ட் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி செய்யறதுங்கிற மாதிரி பிளான் பண்ணிப்பேன். ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு கான்செப்ட் எடுத்து பண்ணுவோம். போன வருஷம் வந்து நான் பாகவதமும் ராமாயணம், கிருஷ்ணரோட ஸ்டோரியும் ராமரோட ஸ்டோரி 2 பேரோட ஸ்டோரியும் வச்சு இது பண்ணேன். சோ அத எப்படி கான்செப்ட் யோசிச்சுட்டு பொம்மை தேடுவீங்களா, இல்லனா எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு? இல்ல, நம்ம கிட்ட ஆல்ரெடி நிறைய பொம்மைகள் இருக்கும். அதுல வந்து என்ன செய்வோம், கான்செப்ட் எடுத்த உடனே நான் என்ன செய்வேன், என்னோட இதுல வந்து கான்செப்டுக்கான குட்டி குட்டி பொம்மைகள் தனியா, அதை மட்டும் ஆக்சுவலா வந்து நவராத்திரியில மெயின் படியில வந்து சுவாமி தான் வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க கான்செப்ட் அதெல்லாம் கீழே நீங்க எத்தனை வேணா நிறைய கிரிக்கெட் செட்டும்பாங்க, இந்த புள்ள நிறைய இருக்கு, அதெல்லாம் கீழே வச்சுக்கலாம். பட் மெயின் இதுல வந்து ஆர்டர் வைஸ் வைக்கணும். மோஸ்ட்லி எங்க ஆத்துல என்னன்னா, நிறைய பேர் ஆத்துல வரலட்சுமி நோன்பு இருக்கு. சோ அதனால ஃபர்ஸ்ட் கலசம் வைப்பா. சில பேர் ஆத்துல வரலட்சுமி நோன்பு கிடையாது, அதனால நாங்கெல்லாம் பிள்ளையார் தான் வைப்போம். பிள்ளையார் வைப்போம். அண்ட் பிள்ளையாருமே ஆத்துல பெரியவாதான் ஃபர்ஸ்ட் வைக்கணும், யார் வேணாலும் வைக்கிறதுங்கிற இதெல்லாம் கிடையாது. அதனால அது மோஸ்ட்லி ஆத்துல யார் பெரியவாளோ அவ ஏறி ஃபர்ஸ்ட் இது பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் செட் பண்றது மோஸ்ட்லி என் மாமியார் ஆக்சுவலா நவராத்திரிங்கிறது அம்பாளுக்கு ஒரு ரொம்ப விசேஷமானது. பட் என் மாமியார் என்ன சொல்லியிருக்கா, நான் சொல்றது மேல் படியிலேருந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷ்ணு ஃபேமிலி, விஷ்ணுனா என்ன, சிவன் பிள்ளையார் அவரு. நெக்ஸ்ட் வந்து சிவன் ஃபேமிலி, அந்த மாதிரி வரிசையை கொண்டு அதுக்கப்புறம் ஆர்டர் வைஸ் அப்புறம் அஷ்டலட்சுமி, தசாவதாரம், அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணுவோம். இப்ப ஆயிடுத்துன்னு நினைக்கிறேன். பாகு உங்களுக்கு பார்த்தாலே அந்த ஃபர்ஸ்ட் நீங்க போட்டதுக்கும் இப்ப நீங்க இது பண்ணும்போது இருக்கும். ஜஸ்ட் இப்படியும் தொட்டு காமிக்கிறேன். ஒரு பிசுக்குன்னு இருக்குல்ல, இது குலாப்ஜாம் பதத்திலயும் சொல்லலாம். அண்ட் இதுக்கும் இது ஆகும். இப்படி பண்ணலாம் பாருங்க, அப்படியே ஒரு கிளாஸியா அந்த இது இருக்கும். இப்ப என்ன செய்யணும், அடுப்பு அணைச்சிடணும். பட்டர் எடுத்து கொடுங்க. பட்டர் எடுத்து கொடுங்க. எடுத்து அடுப்பு அணைச்சிட்டேன். சோ இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டா போறோம். 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல இந்த பவுடரையும், கொக்கோ பவுடர் அண்ட் இதை அப்படியே போடுறோம். கை விடாம கலரணும். அடுப்பை அணைச்சிட்டேன். அடுப்பு இது பண்ணக்கூடாது. அந்த சூட்டுல இந்த பதத்துல இதாயிடும். இதுக்கு நடுவுல ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செஞ்சிடணும், என்ன பிளேட்ல கொட்ட போறோமோ அந்த பிளேட்டுக்கு நெய் தடவியோ இல்ல பட்டர் தடவியோ வச்சுட்டோம்னா டக்குன்னு, ஏன்னா இது வந்து உடனே ஆயிடும். நமக்கு அந்த டைம் இருக்காது. கொஞ்சம் இந்த பிளேட்ல அது பண்ணி கொடுங்க. பண்ணி கொடுங்களா? சும்மா ஜஸ்ட் ஒரு பட்டர் லைட்டா உங்களுக்கு பார்த்தா தோசை மாவு பதத்துல இருக்கு பாருங்க. ஆமா, 3 ingredients வச்சு வித்தின் 10 minutes. எல்லாமே ரிச்சான இன்கிரிடியன்ட். ஆமா ஆமா, எடுத்திருக்கிறது எல்லாமே. ஆமா ஆமா. ஆக்சுவலா 2 டைப்பா நம்ம இது பண்ணலாம். இல்ல நட்ஸ் போட்டும் சில பேர் செய்வா. சில பேருக்கு இந்த நட்ஸ் பிடிக்காது, இல்ல ஒத்துக்காது, அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறவா வந்து வெறும் பிளைன் இது மேல மட்டும் நட்ஸ் நம்ம வைக்கிறதுனால வைக்கலாம். ஜஸ்ட் இதுதான். இப்ப நவராத்திரிக்கு நம்ம ரொட்டீனா சுண்டல் எல்லாம் ஓகே, அது பாரம்பரிய பிரசாதம். அதோட இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கும் போது ஆக்சுவலா நவராத்திரிக்கு வருவா எல்லாரும் வரும்போது நம்ம என்ன செய்வோம், வந்தா ஒரு ஸ்வீட், ஒரு ஜூஸ் அண்ட் ஒரு காரத்துக்கு நம்ம சுண்டல் பண்ணிடுவோம். இதுக்கு ஸ்வீட்டுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கணும். அந்த டைம் நமக்கு ஸ்வீட் இவ்வளவு வேலைக்கு அப்புறம் ஸ்வீட் பண்ணுவோம். இது வந்து பண்ணி வச்சிடலாம், ஒரு 10 days வரும். அதனால நமக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இருக்காது. அதனால கடை இதை பண்ணி வச்சிடலாம்.
சோ நீங்க சொல்றத பார்த்தா நவராத்திரி விட ப்ரீ ஒர்க் தான் நிறைய இருக்கும். நிறைய. ஆமா கண்டிப்பா. சோ மேம் இது வந்து பர்ஃபி செட் ஆயிட்டே இருக்கு. லட்டு போயிடலாம். கண்டிப்பா போலாம். வாட்டர் போறோம். ஆக்சுவலா இதுக்கு வந்து எவசுலர் பவுல்ல இத வச்சுட்டு இந்த டேட்ஸ போட்டுடணும். இதுக்கு வந்து சீட்லெஸ் டேட்ஸ் தான் வாங்கிக்கணும். சீட் இருக்கிறதா உரிச்சு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அதோட இன்கிரீடியன்ஸ் சொல்லிடுறேன். கோகனட். ஆக்சுவலா இந்த டேட்ஸ் லட்டு ஏன் எடுத்தேன்னா நவராத்திரினா நம்ம எல்லாருமா போய் எல்லா ராத்திரியும் தேங்காய் கொடுத்துருவா. தேங்காய் வச்சுன்னு என்ன செய்யுது, தேங்காய் துவையல் தேங்காய் எத்தனை தான் தேங்காய் செய்யுது. அதனால இந்த டேட்ஸ் லட்டுனா அட்லீஸ்ட் இதாகும். தேங்காய், டேட்ஸ், நட்ஸ் அண்ட் பீனட். சில பேருக்கு நட்ஸ் ஒத்துக்காதவா பீனட் கடலை போட்டுக்கலாம். கடலைன்னா பச்சை கடலை கிடையாது, ரோஸ்டட் வறுத்த கடலை போட்டுக்கணும். ஓகே, இந்த இது கொதிச்சுன்னு இருக்கு. எல்லாம் ஓவரா எடுத்து இப்ப இதை எடுத்துடுறேன். நெக்ஸ்ட் ஒரு இந்த இழுப்பச்சட்டியில வந்து உங்களுக்கு தேங்காய் இருக்குல்ல, தேங்காய் எடுத்து கொடுத்துட்டே. சோ நான் தேங்காய், ஏன்னா இது பச்சை தேங்காய், அதுல ஒரு ஈரத்தன்மை இருக்கும். அந்த ஈரத்தன்மையை போக்கிறதுக்காக தான் நம்ம இது பண்றோம். சோ இதை இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு பச்சை தேங்காய் அடுப்புல போடும் போது உங்களுக்கு பார்க்க வந்து ஒரு சீக்கிரம் மூவே ஆகாது, அப்படியே நிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அப்படியே ஈஸியா மூவ் பண்ணும். அதுதான் வந்து உங்களுக்கு தேங்காய் இதுங்கிற கொப்பரையை எடுத்து பண்ணுவா. நம்ம வந்து நிறைய தேங்காய் வறுக்கறத எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே, ஆத்துல இருக்கிறத வச்சு செய்யறதுக்கு பேர் தான் சமையல். கடையில போய் கடைன்னு அத்தனையும் வாங்கிட்டு வர்றதுக்கு இல்ல. சோ அதனால இப்படி பார்த்தேன்னாலும் உங்களுக்கு தெரியும், மூவ் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்குள்ள இந்த டேட்ஸ் வந்து அந்த வெந்நீரோட இதுலயே வந்து சரியா ஸ்டீம் ஆயிடும். இப்ப அநேகமா வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா பச்சை இது போய் ஒரு மாதிரி நல்லா ஸ்மூத்தா வருது பாருங்க. இதுதான் பதம். ஆக்சுவலா இன்னும் கொஞ்சம் பண்ணிட்டோம்னா உங்களுக்கான மூவ்மெண்ட் வருது பாருங்க. ட்ரை ஆயிண்டே இருக்கு பாருங்க. இதுதான். சோ இப்ப இது முடிச்சாச்சு. தேங்காவையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம், டேட்ஸையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஓகே, அனுப்பிச்சிடலாம் அடுப்பை. ஓகே, சோ அடுத்து மேம் தேங்காய் வந்து ட்ரை பண்ணி வச்சிட்டீங்க, பேரிச்சம்பழத்தையும் வேக வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் மேம்? நெக்ஸ்ட் வந்து கடலை எடுத்திருக்கேன்ல, இதை வந்து லைட்டா பொடி ஒரு திருப்பினா போறோம், ரொம்ப எல்லாம் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒரு பொடி பண்ணிக்கலாம். ஒன்னு ரெண்டா அரைச்சா போதும். அதே மாதிரி டேட்ஸையும் சில பேருக்கு கடலை வாசனை பிடிக்காதவ வந்து அது கடலை போட வேண்டாம். இது நம்ம இஷ்டம் தான், ஹெல்த்தி இதுதானே, நம்ம எது வேணா போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம். இப்ப நான் டேட்ஸ் அரைக்கிறேன். டேட்ஸ் மையா நீ அரைக்கலாம், ஒன்னு ரெண்டு அரைக்கணுங்கிற விஷயம். தண்ணியில எதுவும் விட வேண்டாம், இதுல ஒரு ஈரத்தன்மை இருக்கிறதுனால உங்களுக்கு தண்ணி தேவைப்படாது. ஓகே ஓகே, இப்ப வந்து டேட்ஸையும் இது பண்ணிட்டேன், எதுவும் பண்ணியிருக்கேன். இப்ப கசகசான ஒண்ணு வச்சிருப்பேன். ஆமா, இது வந்து ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் கூட போட்டுட்டா போறோம். ஓகே, ஏன்னா கசகசாங்கிறது ரொம்ப போடவும் கூடாது, தூக்கம் ஜாஸ்தி வரும். 1/2 டீஸ்பூன் போட்டுட்டா போறோம். அண்ட் இந்த கடலை பவுடர் இருக்குல்ல, அதையும் நான் போட்டுடுறேன். நெக்ஸ்ட் வந்து நட்ஸ் எடுத்து கொடுங்க, பொடியை நறுக்குன நட்ஸையும் எடுத்து கொடுங்க. இதுவும் நம்மளோட இதுதான், நம்மளோட இஷ்டம் தான், எத்தனை வேணா போட்டுக்கலாம், டிபெண்ட்ஸ். அண்ட் தேங்காய் வந்து நான் வந்து அரை மூடி திருவின்னு இருக்கேன். அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு இது வந்து ஜஸ்ட் ஃப்ளேவருக்கு உள்ள போடுறதுக்காக போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இன்னொன்னு வேற ப்ராசஸ்க்காக வச்சிருக்கேன், காமிக்கிறேன். ஓகே, நீங்க கொஞ்சம் கையில துவச்சுக்கணும், ஏன்னா உங்களுக்கு பிசை வராது, அதுக்காக நான் அது பண்றேன்.
இப்ப நம்ம அதை ஜஸ்ட் இப்படி பண்ணி ரவுண்டோ என்ன ஷேப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு பிடிக்கும். சோ இந்த மாதிரி பண்ணி தேங்காயில துவைச்சிட்டு வைக்கலாம். ஓகே. பண்ணும்போது ஒவ்வொரு இதுக்கும் கொஞ்சம் நம்ம நெய் தொட்டுட்டோம்னா ஒரு நமக்கு அந்த ஃபிளேவர் நல்லா இருக்கும். வேற ரீசன் எதுவும் இல்ல. ஒண்ணு கையில ரொம்ப பிசுக்குன்னு ஒட்டாது, ரெண்டாவது வந்து அந்த ஃபிளேவர் நமக்கு கொடுக்கணும். ஏன்னா நம்ம நெய்யும் விடல ஒன்னும் இல்லாம ஒரு ஸ்வீட் கிடைக்கிறதுனா அதனால கொஞ்சம் நெய்யை துவைச்சுக்கிறதுன்னு வச்சுட்டு இருக்கோம். சோ இப்ப இந்த ஃபைனல் அவுட்புட் பார்க்கும்போது தான் தெரியுது நிறைய பெரிய பெரிய ஷாப்ஸ்ல எல்லாம் நீங்க பாத்தீங்க இதுல வந்து கசகசாவை மேல தூவி வச்சிருப்பாங்க. இதுல வந்து 2 டைப்பா செய்வோம். நான் டேட்ஸ் போட்டு பண்ணேன், அத்திப்பழம் போட்டு அதே ப்ராசஸ் அத்திப்பழம் அவ்வளவுதான். அதுல நீங்க வந்து உள்ள நட்ஸ் நிறைய போட்டுட்டு உங்களுக்கு பார்க்க மேல கசகசா போட்டு பெரிய அப்படியே நிறைய ரொம்ப கிராண்ட். அதான் சொல்றேன், இது வந்து ஷேப் வந்து நம்ம இஷ்டம் தான். வேணும்னா நம்ம தட்டையாவும் இப்படி பண்ணி வச்சுட்டேனா பண்ணிட்டு இது நான் கசகசாலையும் துவைச்சு தரலாம், இதுலயும் துவைக்கலாம். நான் தேங்காய் இருக்கேங்கிறதுனால நவராத்திரி தேங்காய் இருக்கும் என்ன செய்யுதுன்னு தெரியலங்கனால இதை நான் சூஸ் பண்ணிடுறேன். லட்டு ரெடி பண்ணிட்டு பர்ஃபி என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு பாக்குறேன். ஆக்சுவலா எப்போதும் இது பண்ணி முடிச்ச உடனே ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும். ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜ்ல வச்சோம்னா நார்மல் ஆயிடும். இப்ப இது ஃப்ரிட்ஜ்ல வைக்காதனால நான் கட் பண்ணி பாக்குறேன். பீஸ் போடல வந்தேன்னா ஜஸ்ட் நான் எப்படி பண்ணணுங்கிறத நான் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவேன். ஓகே. இப்படி நீங்க பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், பாத்தீங்கன்னாலே தெரியும் ஒரு செட் ஆயிருக்குங்கிறது. இதே நார்மலா இருந்தா நமக்கு இதுல கத்தியில ஓட்டும். கொஞ்சம் நெய் கொடுங்க. இன்னைக்கு கத்தியில வந்து நெய் தடவிட்டோம்னா ஈஸியா இருக்கும். ஓகே. இது பாருங்க பிரசாரத்துல, ஆனா இன்னும் கொஞ்சம் செட் ஆகணும். பட் நான் வந்து உங்களுக்கு இதை போட்டு டெக்கரேஷன் பண்ணி முடிச்சுடுறேன். இன்னைக்கு கொஞ்சம் கிராஸ்ல டைமண்ட் ஷேப்ல பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும், அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. இது வந்து நம்ம சூடா இருக்கும் போதே இதை செட் பண்ணினோம்னா தான் நிக்கும். ஆறுனதுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜ்ல வச்சதுக்கு அப்புறம் முந்திரி பருப்பு வச்சா நிக்காது. சோ பண்ணும் போதே இப்படி வச்சுட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிடுங்க. 2 ஸ்வீட்ஸ் ரெடி. ஓகே. சோ இன்னைக்கு நமக்காக சாமி அவர்கள் வந்து 2 விதமான அற்புதமான ஸ்வீட் செஞ்சு கொடுத்திருக்காங்க. சோ யூஸ்வலா வந்து நவராத்திரி அப்படின்னாலே நம்ம பேசின மாதிரி சுண்டல் அப்படிதான் இருக்கும். பட் இன்னைக்கு வந்து சாமி அவர்கள் வந்து கலக்கிட்டாங்க 2 ஸ்வீட்ஸ், அதுவும் வந்து ஈஸியா யாருனாலுமே செய்யலாம் அப்படின்னு செய்யக்கூடிய ஸ்வீட் செஞ்சு கொடுத்திருக்காங்க. சோ இப்ப எப்போ பிளேட் கொடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மேம். கண்டிப்பா வச்சு சாப்பிட்டுக்கிறேன். இப்ப கொடுத்தீங்கன்னா ஒரே நிமிஷம் என்ன செய்யறோம்ல அழகா செஞ்சு கொடுக்கலாமே தான். ஓகே. சோ நீங்களே உங்க கையால சாமி கிட்ட வச்சு கொடுத்துறீங்களா? யா ஷூர். ஃபர்ஸ்ட் எதை டேஸ்ட் பண்ண போறீங்க? எது டேஸ்ட் பண்றதுன்னு தெரியல. ஓகே. ஏன்னா நான் ஒரு ஸ்வீட் பைத்தியம். பா அட்டகாசம் போங்க. தேங்க்யூ. சோ நம்ம பேசின மாதிரி அவ்வளவு ஹெல்தியான ஒரு ஸ்வீட்னால எல்லாரும் ஸ்வீட் சாப்பிடுறியா அப்படின்வாங்க. பட் இதுல நான் சக்கரை கூட போடல, வெறும் டேட்ஸோட ஸ்வீட்லயே பண்ணிருக்கேன். ரொம்ப ஆரோக்கியமானது. இன்ஃபேக்ட் இது டெய்லி நம்ம ஒண்ணு சாப்பிட்டா நல்லா அயன் கண்டென்ட். கண்டிப்பா. இதுக்கு ஜஸ்ட் இதுல இது ஆக்சுவலா பீஸ் போட வரணும். பரவாயில்ல, நீங்க ட்ரை பண்ணல வச்சு காலி பண்ணிடுவேன். ஆமா. சூப்பர் டூப்பர் மேம். 3 இன்கிரிடியன்ட் வச்சு உங்களுக்கு இந்த 2 ஸ்வீட்டுமே பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதா இருக்கும். இன்ஃபேக்ட் நவராத்திரிக்கு வரும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்டா கொடுத்த மாதிரி இருக்கும், குட்டீஸ்களை அட்ராக்ட் பண்ண மாதிரி இருக்கும். கண்டிப்பா. சோ இந்த நவராத்திரியுடைய 4வது நாள
எங்களுடைய கொலுக்கு வந்து நீங்க சூப்பர்வா ஜமாச்சிட்டீங்க. சோ எப்பவுமே வந்து நவராத்திரிக்கு வந்தா வெறும் கையோட அனுப்பக்கூடாது இல்லையா? சோ அதனால நம்ம வீட்டு நவராத்திரி கொலுக்கு வந்ததுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன தாம்பூலம் பேக் பண்ணுங்க. கண்டிப்பா. ஹாப்பி நவராத்திரி. தேங்க்யூ. ஆக்சுவலா நம்ம என்ன செய்யணும், முந்தானையில வச்சு நீங்க கொடுக்கணும், நாங்க அப்படி வாங்குவோம். அதுதான் ப்ரொசீஜர். அது இது ரீசன் என்னன்னா, உறவு விட்டு போகாம 2 பேரும் வாங்கிக்கோங்க. இன்னும் எவ்வளவு ஸ்வீட் சாப்பிடணும். கண்டிப்பா. இந்தாங்க மேம், அவங்களுக்காக இன்னொரு ஸ்மால் கிஃப்ட். ஏ சலூன் அண்ட் ஸ்பாவுடைய 2000 rupees கிஃப்ட் வவுச்சர். அழகுதான், இன்னும் கொஞ்சம் அழகாயிட்டு. So happy Navaratri, ma'am. Thank you so much. Thank you.